யாழ்ப்பாணம் குடாநாட்டின் மேற்கு திசையில் நீலக்கடலால் சூழப்பட்ட ஒரு வரலாற்று அதிசயம். அதுதான் ஊர்காவற்றுறை. வெறும் மண் மட்டுமல்ல, இது ஈழத்தின் கடல் வணிக வரலாற்றை தாங்கி நிற்கும் ஒரு திறவுகோல். சங்க இலக்கியங்கள் முதல் காலனித்துவ ஏடுகள் வரை ஊரத்துறை என்று போற்றப்பட்ட இந்த மண்ணின் கதையை இன்று நாம் காணப்போகிறோம். ஊர் என்றால் கப்பல். கப்பல்கள் வந்து தங்கும் துறை என்பதால் இது ஊரத்துறை எனப்பட்டது. வரலாற்று தடயங்கள். 12ஆம் நூற்றாண்டில் மகா பராக்கிரமபாகு மன்னனின் ஆட்சி காலத்தில் வெளிநாட்டு வணிகர்களுக்கான பிரதான நுழைவாயிலாக இது விளங்கியது. யானைகளும் குதிரைகளும் இங்கிருந்துதான் கடல் கடந்து சென்றன. அதனால்தான் போர்த்துகேயர்கள் இதனை யானைகளின் துறைமுகம் என்று அழைத்தார்கள். கடலின் நடுவே ஒரு நீர்க்கோட்டை. ஒல்லாந்தர்களால் பலப்படுத்தப்பட்ட இந்த ஹாமன் ஹில் கோட்டை யாழ்ப்பாண பாதுகாப்பு அரணின் இதயமாக விளங்கியது. இன்று இது ஒரு சுற்றுலா தலமாக இருந்தாலும் இதன் சுவர்கள் இன்றும் காலனித்துவ காலத்தின் வீரத்தையும் சூழ்ச்சிகளையும் கிசுகிசுக்கின்றன. ஊர்காவற்றுறையின் தனித்துவமான வாழ்வியல் மற்றும் பண்பாடு. வரலாற்று சுவடுகளை தாண்டி ஊர்காவற்றுறையின் ஆன்மா அதன் மக்களிடமே உள்ளது. இது ஒரு தீவு பிரதேசம் என்பதால் இங்குள்ள வாழ்க்கை முறை கடலோடும் பனையோடும் பின்னி பிணைந்தது. காலையில் கடலுக்கு செல்லும் மீனவர்களின் படகுகள், இதுவே இந்த மண்ணின் பொருளாதார நரம்பு. அது மட்டுமல்ல, யாழ்ப்பாணத்திற்கே உரிய பனை பண்பாட்டின் உச்சத்தை இங்கு காணலாம். பணம் பானங்கள் முதல் கைவினை பொருட்கள் வரை இன்றும் இங்கு வாழ்வாதாரமாக உள்ளன. இங்குள்ள மக்களின் விருந்தோம்பலும் அந்த தனித்துவமான தீவு தமிழும் கேட்பதற்கு அத்தனை இனிமையாக இருக்கும். ஆன்மீக பெருமை. ஊர்காவற்றுறையின் ஆன்மீக வரைபடத்தில் தம்பாட்டி முத்துமாரி அம்மன் கோவிலுக்கு தனித்துவமான இடம் உண்டு. அழைத்தால் என்னை தம்பாட்டி மண்ணை ஆளும் அன்னையை காண போகிறேன். ஊரின் எல்லையில் கடல் காற்றை தாலாட்டாக கேட்டு வீற்றிருக்கும் இந்த தாய் தம்பாட்டி மக்களின் குலதெய்வம் மட்டுமல்ல, இந்த மண்ணின் காவல் தெய்வமும் கூட. இங்கு நடைபெறும் வைகாசி மகோத்சவம் ஒரு திருவிழா மட்டுமல்ல, அது அந்த மக்களின் உணர்வு. கடல் தொழில் செழிக்கவும் ஊர் மக்கள் நோயின்றி வாழவும் அம்மனிடம் வேண்டி நேர்த்திக் கடன்கள் செலுத்தும் காட்சிகள் நெஞ்சை நெகிழ வைக்கும். குறிப்பாக அம்மனின் தேரோட்டம் நடைபெறும் போது தம்பாட்டி கிராமமே பக்தி வெள்ளத்தில் மூழ்கிவிடும். ஊரில் உள்ள வினைகள் எல்லாம் தூர ஓட்ட போற நாங்கள் உருகின்ற துன்பம் எல்லாம் தீர்த்து வைக்க. நாரந்தனை கிராமத்தின் பசுமை ஈழத்து முருக வழிபாட்டில் மிக முக்கியமான இடத்தை பிடித்திருக்கும் நாரந்தனை கதிர்வேலாயுத சுவாமி கோவில். நாரந்தனை முருகன் என்று சொன்னாலே அந்த பகுதி மக்களுக்கு ஒரு தனி பெருமிதம். இந்த ஆலயம் மிகவும் பழமையான வரலாற்றை கொண்டது. சித்தம் தேடி ஐயா
ராஜசேகர மன்னன் காலத்தில் இக்கோவில் நிர்மாணிக்கப்பட்டதாக வரலாற்று குறிப்புகள் கூறுகின்றன. இங்குள்ள முருகப்பெருமான் கதிர் வேலாயுத சுவாமி என்ற திருநாமத்துடன் அடியார்களின் குறைகளை தீர்க்கும் வேலாயுதத்தை ஏந்தி நின்ற கோலத்தில் காட்சியளிக்கிறார். இங்கு நடைபெறும் வைகாசி விசாக திருவிழா மற்றும் கந்த சஷ்டி விரதம் மிகவும் பிரபலம். குறிப்பாக சூரன் போர் நிகழ்வின் போது நாரந்தனை வீதிகளில் திரளும் மக்கள் கூட்டம் இந்த முருகனின் மகிமையை உலகிற்கு பறைசாற்றும். சிற்பக்கலை நுணுக்கங்கள் நிறைந்த இக்கோவிலின் மண்டபங்களும் தூண்களும் பழங்கால தமிழரின் கட்டிடக்கலைக்கு சான்றாக இன்றும் கம்பீரமாக நிற்கின்றன. அம்மனின் அருளும் முருகனின் வேலும் இந்த ஊர்காவற்றுறை மண்ணை அரணாக காத்து நிற்கின்றன. அவை ஊர்காவற்றுறையின் ஆன்மீக பலத்தில் இரு கண்கள் போன்றவை. ஊர்காவற்றுறையின் ஆன்மீகம் என்பது இந்து ஆலயங்களோடு மட்டும் நின்று விடுவதில்லை. இந்த மண்ணின் வரலாற்றோடும் மக்களின் வாழ்வோடும் பின்னி பிணைந்தது இங்குள்ள கத்தோலிக்க பாரம்பரியம். 16ஆம் நூற்றாண்டில் போர்த்துகேயரின் வருகையோடு வேரூன்றிய கத்தோலிக்கம் இன்று இந்த தீவின் தவிர்க்க முடியாத அடையாளமாக மாறியுள்ளது. இங்குள்ள புனித அந்தோனியார் தேவாலயம் மிகவும் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்தது. அந்தோனியார் கோவிலில் தொடங்கிட்ட பயணத்தை கடல் வழியாக பயணம் செய்பவர்களின் பாதுகாவலராகவும் தீவு மக்களின் பெரும் நம்பிக்கையாகவும் இந்த தலம் விளங்குகிறது. போர்த்துகேயர் மற்றும் ஒல்லாந்தர் காலத்து கட்டிடக்கலை நுணுக்கங்களை இன்றும் இந்த தேவாலயங்களின் தூண்களிலும் வளைவுகளிலும் நாம் காணலாம். அமைதி தழவும் கடற்கரை கிராமமான மெலிஞ்சி முனையில் வீற்றிருக்கும் புனித வேளாங்கண்ணி மாதா கோவில் கடலும் நிலமும் சங்கமிக்கும் இடத்தில் ஒரு கலங்கரை விளக்கத்தைப் போல இந்த திருத்தலம் காட்சியளிக்கிறது. இங்குள்ள மாதா கடல் தொழில் புரியும் மீனவர்களின் அன்னையாகவும் துயர் துடைக்கும் மருந்தாகவும் போற்றப்படுகிறாள். இந்தியாவின் நாகப்பட்டினம் வேளாங்கண்ணிக்கு செல்ல முடியாத பல பக்தர்கள் இந்த மெலிஞ்சிமுனை மாதாவை தரிசித்து தங்கள் நேர்த்திக் கடன்களை செலுத்துகின்றனர். மெலிஞ்சிமுனை கடற்கரையின் அமைதியும் அன்னை வேளாங்கண்ணியின் கருணையும் இங்கு வரும் ஒவ்வொருவருக்கும் ஒரு ஆத்மார்த்தமான அமைதியை தருகிறது. மத நல்லிணக்கத்தின் உறைவிடமாக ஊர்காவற்றுறை திகழ்கிறது. மெழுகு ஒளியில் பார்த்த நம்மா முகத்தை காலம் ஓடிவிட்டது. கப்பல்கள் நின்ற அந்த பழைய துறைமுகம் இன்று அமைதியாக இருக்கிறது. ஆனால் இங்குள்ள ஒவ்வொரு கல்லும் ஒரு கதையை சொல்லும். மீன்பிடி தொழிலை வாழ்வாதாரமாக கொண்ட உழைப்பாளி மக்கள், பழமை மாறாத கலாச்சாரம், பசுமையான நினைவுகள் என ஊர்காவற்றுறை இன்றும் தன் அடையாளத்தை இழக்காமல் நிமிர்ந்து நிற்கிறது. வரலாற்று சிறப்புமிக்க துறைமுகமாக தொடங்கி இன்று ஆன்மீகத்தின் புகலிடமாக திகழும் ஊர்காவற்றுறை ஈழத்து தமிழர்களின் பண்பாட்டு பொக்கிஷம். இந்த பயணம் இந்த மண்ணின் மகத்துவத்தை உங்களுக்கு உணர்த்தியிருக்கும் என நம்புகிறோம். மீண்டும் ஒரு வரலாற்று தளத்தில் சந்திப்போம். நன்றி.